ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஊருக்கு போய் 1 மாதம் அங்கே இருந்துட்டு திரும்பி சென்னைக்கு வந்தாச்சு. வந்து 2 நாள் ஆகுதுங்க. இங்கே இருக்கிற செடிகள்லாம் இப்போ எந்த நிலமையில் இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போகும்போது எல்லா செடிகளுக்கும் நல்லா தண்ணி விட்டுட்டு தாங்க போனேன். எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும் இங்கே இருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டில் நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து 1 வாரம் எங்கள் கூட இருந்துட்டு எங்களை வரும்போது கூட்டிகிட்டு வருவாங்க எப்போவுமே. நாங்கள் அப்படி தான் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். போய் 1 மாதம் ஆகுதுங்க அங்கே இருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் செடிகள் மேலே கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க அவ்வளோவா அதை கவனித்து தண்ணியெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரில, நான் ஊருக்கு போனதுலேருந்து அப்பப்போ விட்டு விட்டு மழை பெஞ்சதுனால செடிகள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக காஞ்சு போகாமல் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், பாவக்காய் பழமெல்லாம் பழுத்து எப்படி விதை வெடித்து அப்படியே கொட்டி கிடக்குன்னு பாருங்கள். அப்படியே அது வந்து வெடித்து அதிலிருந்து விதை வந்து கீழே விழுந்துருங்க. திருப்பி அதிலிருந்தே மறுபடி அந்த விதையிலேருந்தே மறுபடி பாவக்காய் செடி வளர்ந்துடும். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பாவக்காய் செடி அடிக்கடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பாவக்காயெல்லாம் பழுத்து பழுத்து வேஸ்ட்டாக போய் கிடந்தது. செடி கொடிகள்லாம் அடைச்சி அப்படியே உள்ளே நுழைஞ்சா பார்க்கணுமே, ஒரே கூடார மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு கொடிங்கள்லாம் படர்ந்து. ஆனால் என்னென்னா எந்த செடியுமே காஞ்சு போகலை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறமும் ஊருக்கு இவங்க வந்ததுக்கப்புறமும் 1 வாரம் வந்து அவ்வளோவா வெயில் ரொம்ப இல்லாமல் அப்பப்போ வந்து மழை பெஞ்சதுனால இந்த வருஷம் கொஞ்சம் செடிகள்லாம் ரொம்ப காயாமல் ஓரளவுக்கு சேஃபாக தாங்க இருக்குது. ரொம்ப பார்க்க உள்ளே நுழையும் போதே அப்படியே ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இதுக்குள்ளே கூடாரமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சோலைக்குள்ளே நுழையிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ கொடிகள்லாம் அப்படியே படர்ந்து அடைச்சிக்கிட்டு ரொம்ப குளு குளுன்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிதான் 2 நாள் கழித்து தான் வந்து எல்லா செடி கொடிகள்லாம் கொட்டி வெட்டி அதை வந்து லெவல் பண்ணணும். நான் வந்து சரி இப்படியே அந்த நம்ம போக முன்னாடி இருந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வரும்போது எப்படி இருக்குது நம்ம தோட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா செடியும் ஓரளவு சேஃபு தான், எதுவுமே போகல. ஒரே ஒரு செம்பருத்தி செடி மட்டும்தான், ஹைப்ரிட் செம்பருத்தி வச்சுட்டு போனேன். அது மட்டும்தான் காஞ்சு போயிட்டுருக்கு, மற்ற எதுவுமே காஞ்சு போகலை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் மல்லி செடி வந்து போகும்போது பதியம் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். அது வந்து சூப்பராக நல்ல வேர் போட்டு நல்ல செடி வளர்ந்துருச்சுங்க. அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நான் அதை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாங்காயெல்லாம் என்ன ஆச்சுன்னா நிறைய கொட்டி போயிடுச்சுங்க. அந்த சைடு வந்து காலி கிரவுண்டில் மழை பெஞ்ச தண்ணி கிடக்கிறதுனால அதுலேருந்து எல்லா மாங்காயெல்லாம் அணில் கடிச்சு தேவையான அளவு நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அணிலாரெலாம் நிறையா தேவையான அளவு சாப்பிட்டு ஒரே பழங்கள் கீழே கொட்டையாக தான் கிடக்குறதுக்கு, கடிச்சு 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 அவ்வளோ மாம்பழம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய மாம்பழங்கள் மாங்காய் எல்லாமே கடிச்சு கிடக்குது. அந்த பக்கம் விழுந்ததெல்லாம் தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்து விழுந்து மிதந்து மாங்காயாக கிடந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாங்காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மாங்காயெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, மாங்காயெல்லாம் நல்ல பெருசு பெருசாகிடுச்சு. ஆனால் ரொம்ப இல்லைங்க, மேலே உள்ளதெல்லாம் கடிச்சிட்டு பழுத்ததெல்லாம் கடிச்சு. இங்கே பாருங்கள், பாவக்காய் பழம் எவ்வளோ பழுத்து சூப்பராக அது வெடித்து உள்ளேருந்து விதை அதுவே கொட்டி கிடக்குங்க. அப்புறம் நல்ல பெருசாக முத்தி போன பெருசான மாங்காய்களை மட்டும் கொஞ்சம் பறித்து பழுக்க வச்சுட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் மேலே உச்சியில் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நல்லா பெருசான ஒன்று தாங்க எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஊருக்கு போகிற அவசரத்தில் நிறைய மாங்காய்களை என்ன பண்ணிட்டேன், பெருசாக விடாமல் பாதியிலேயே சின்னதாக இருக்கும்போதே எடுத்து நிறைய வந்து பழுக்க வச்சா அது எல்லாமே அழுகி போச்சு, நிறைய வேஸ்ட்டாகவும் போச்சுங்க. பாதி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போக முன்னாடி பாதி கொடுத்துட்டு 2-3 வீட்டுக்கு நான் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் போனேன். மிச்சதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நான் போன அன்னைக்கு நிறைய காற்று மழையுமா அடித்து மாங்காய் ஃபுல்லாக கொட்டி அந்த சைடு மழை தண்ணி வந்து பக்கத்து கிரவுண்டில் தண்ணி கிடக்கு, அதில் கொட்டி இருந்திருக்கு. நிறைய மாங்காய் வீணாக போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து மட்டும் பறிச்சிருக்கேன். ரொம்ப முத்தி போன மாங்காயை மட்டும் பறித்து கொஞ்சம் பழுக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பறித்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் மேலே இருக்குது.
இருக்குது. அதை ஒரு நாளைக்கு எடுத்து எல்லாம் யாருக்காவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் பழுக்க வச்சு சாப்பிட்ணும். இந்த வருஷம் தாங்க எங்கள் வீட்டில் நிறைய மரத்தில் இருந்த மாங்காய் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. போன வருஷம்லாம் அவ்வளோ வேஸ்ட் ஆகலை, நல்லா பழுக்க வச்சு சாப்பிட்டுட்டோம், நிறையா எல்லாருக்கும் கொடுத்தோம், வேஸ்ட் ஆகாமல் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கொஞ்சம் தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். ஊருக்கு போகிறதுன முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன். எல்லாருக்கும் ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் கொடுத்தேன். மற்றபடி வேஸ்ட்டாக போச்சு. இங்கேருந்து நான் ஊருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் கொண்டு போனதில் அங்கங்கே வச்சு வெயிட்டு அமுக்கி கொண்டு போனதில் நிறைய பழுக்காமல் வீணாக போயிடுச்சு. இது பாருங்கள், வாழைத்தார் அந்த வாழை மரம் காம்பவுண்டை தட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா மொட்டையாக வெட்டி விட்டுட்டு போனோங்க. அந்த வெட்டி விட்டுட்டு போனதுலேருந்து ஒரு இது மாதிரி தண்டு வெளியே அதுலேருந்து குட்டியாக ஒரு தார் போட்டிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட பழம் வாழைங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காம்பவுண்ட் வாழை தள்ளுதுன்னு சொல்லிட்டு அந்த கிளையை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க மொட்டையாக அந்த மரத்தை. ஆனால் அதுலேருந்து ஒரு கிளை அதுவும் ஒரு குட்டியாக தார் விட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. எங்கள் தோட்டம் ரொம்ப பார்க்குறதுக்கு குழு குழுன்னு அழகாக இருக்குது. இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், வெட்டி க்ளீன் பண்ணி ஒரு லெவல் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். ஊருக்குலையுமே நிறைய கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க, ஃபோட்டோ கிளிப்பிங்லாம் அங்கங்கே போனதெல்லாம். ஆனால் என் பையன் வீட்டில் இருந்ததுனால அவன் ஃபோன் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அவன்கிட்ட இருந்து அப்பப்போ கெஞ்சி கொஞ்சம் ஃபோனை கொடுறான்னு கேட்டு தான் வாங்கி டெய்லி ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மற்றபடி கண்டினியூவாக நிறைய வீடியோ போட முடியலை. அவன் கையில் ஃபோன் இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பசங்க லீவில் பொழுது போகணும்ல, அதனால் ஃபோனை அவன் கையிலே விட்டுட்டேன். எப்போயாவது கேட்டு வாங்கி அந்த ஃப்ரீயாக அவன் கொடுக்குற டயத்தில் தான் நான் அப்பப்போ ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஊரில் எடுத்த கிளிப்பிங்லாம் நிறையா வச்சுருக்கேன். ஊரில் எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணாமையே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோன் ஃபுல்லாக என் பையன் கண்ட்ரோலில் இருந்ததுனால பண்ண முடியலை. இப்போ இங்கே நீ ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல, நான் தான் நீ எல்லாத்தையும் நீ எடிட் பண்ணி அப்பப்போ ஏதாவது நல்ல வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அவ்வளோதாங்க. பாவக்காய் கொஞ்சம் பாவக்காய் வேறு கொஞ்சம் நிறையா இருந்தது, அதையும் பறித்து இன்றைக்கி பொரியலுக்கு எடுத்துக்கிட்டேன். நேற்று எடுத்த வீடியோ இது. பாவக்காய், மாங்காய், முருங்கை மரம்லாம் அப்படியே இந்த பக்கம் சாஞ்சு போய் நிறையா இருந்தது. இதெல்லாம் இனிமேல் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தை ஒரு லெவல் பண்ணும். ஓகே, பாய்ங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் என் தோட்டம் எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.